திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்புடைய வரவேற்கிறோம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God manifested in the flesh. ரொம்ப அற்புதமாக தொடங்கப்பட்ட இந்த தொடர் இறுதிக்கு வந்திருக்கிறது. நாமோ இதிலிருந்து என்ன கேட்க போகிறோன்னு ஆரம்பத்தில் யோசித்தவங்க இவ்வளோ விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படின்னு இப்போ சந்தோஷப்படுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போல்லாம் குழந்தைங்க பிறக்கும்போது பல தேசங்களில், குறிப்பாக நம்முடைய நாட்டில் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த நொடி அந்த 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 நேரத்தை பார்த்து என்ன நட்சத்திரத்தில் அப்படின்னு நட்சத்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கிறாங்க. அது அவங்க வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் அதை எடுத்து பார்த்து வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்து என்ன நடக்கும், வேலை, படிப்பு, திருமணம், இப்படி பல விஷயங்களுக்கு நட்சத்திரத்தை பார்த்து அதன் குறிப்பினாலே நடக்கிறது நம்புறதுன்ற வழக்கம் உண்டு. இப்போ இந்த கிறிஸ்மஸ் அப்படின்ற கொண்டாட்ட நேரங்களில் வீட்டு வாசலில் இந்த நட்சத்திரம் பேப்பரில் செஞ்சு தொங்க விடுறாங்க இல்லைங்களா, அது ஒரு வழக்கம் தான் இருக்குது. ஆனால் அதை பற்றிய சத்தியம் என்ன, அது பைபிளில் இந்த நட்சத்திரன்ற விஷயம் எப்படி இருக்குது, என்ன செய்தது, அது என்ன நோக்கத்துக்காக நட்சத்திரன்ற ஒரு விஷயம் கிறிஸ்து பிறப்போட சம்மந்தப்பட்டது என்பதை நாம் கவனிக்கணும். இந்த நட்சத்திரத்தை பார்த்து பரலோகம் போக முடியுமானா முடியாது. நட்சத்திரம் என்னை ரட்சிக்குமானா ரட்சிக்காது. நட்சத்திரத்தை பார்த்து குறித்து வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எல்லாம் நடந்துரும்ன்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாமானா முடியாது. ஆனாலும் எல்லாரும் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இன்றைக்கு நட்சத்திரம், அதனுடைய வேதத்தின் அர்த்தம் என்ன, இன்றைக்கு நாம் அதை நம்ம எப்படி பார்க்கலாம், சரியாக எப்படி அதை பார்க்கலாம், இவ்வளோ தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நிச்சயமாக இந்த தொடர் முழுவதும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை, தெளிவை உண்டாக்குன்னு நான் நம்புகிறோம். மார்க்கத்துக்கு வாங்க, மார்க்கத்தில் நடங்க. மார்க்கத்தின் வழியாக போனால் மட்டும்தான் நம்முடைய இலக்காக பரலோகத்தை போய் அடைய முடியும். சத்தியத்தை புரட்டி பிழைப்புக்காக, வயிற்றுக்காக, சொந்த சுய பெருமைகளுக்காக இருக்கிற சத்தியத்தை கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லி ஜனங்களை கெடுக்கிற வேலையை செய்யக்கூடாது. நாம் அபுதமான மனுஷர்களை அடையாளம் கண்டு கொண்டு தொடர்ந்து இன்னும் அவங்க பின்னால் தான் போகணுன்ற அவசியம் இல்லை. தேவ வசனத்துக்கு திரும்பலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உலகளாவிய என் சகோதரர்களே, கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, அற்புதமான இந்த குளிர்காலத்தில் மலர்கள்லாம் மலருகிறது, புற்கள்லாம் செழித்து வளருகிறது, வானத்தின் பனி பூமியை நனைக்கிறது, நம்முடைய உள்ளமும் குளிர்ந்திருக்கிறது. சகோதரர்களே, இனிமையான ஒரு காலம் இது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்ற அந்த காலகட்டம் இருக்க, அது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒன்று. உலகத்தில் கிறிஸ்துவை மறுதலிக்கிற இஸ்லாமியர்களாக இருந்தாலும், தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த தேவனற்ற ரஷ்ய பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு ஆனாலும் சரி, அல்லது ஜப்பான் போன்ற தெற்காசிய நாடுகளில் புத்த மதத்தை தழுவின சீன மக்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் உள்ள 130 கோடி இந்துக்களானாலும் சரி, உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு செய்தி தான், ஒரு மகிழ்ச்சி தான், ஒரு இனிமை தான், ஒரு கவனத்தை தொடக்கூடிய ஒரு விஷயம்தான். சகோதரர்களே, ஒரு பூனை ஒரு மதில் சேவல் மேலே உட்காந்துட்டு இருந்தது. கண்ணை மூடி மூடி திறந்தது. பார்த்த ஆளுக்கு இது குதிக்குமா குதிக்காதா, இது எந்த பக்கம் குதிக்கும்னு தீர்மானிக்க முடியாது. அது மாதிரி கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு கூட்டம் மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பேசுவதா கூடாதா என்ற மாதிரியான கவலை கொண்டவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் நோய் கொண்டவங்க, தைரியம் இல்லாத ஆட்கள். உலகம் முழுவதும் ஒரு வாய்ப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு அன்றைக்கு இருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். விக்கிரக வழிபாடுகளாக அல்ல, நற்செய்தியை கூறுவதாக வைத்துக்கொள்ளணும். நாட் டு பி எ ஐடலேட்டர்ஸ் பட் டு ஸ்பீக் த ட்ரூத் ஆஃப் காட்ஸ் கிரேட்டஸ்ட் லவ். இப்படி நம்ம பயன்படுத்தணும். சகோதரர்களே, மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்முடைய மனதை கவர்ந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம்
2வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 4வது பக்கம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நட்சத்திரம் என்ற வார்த்தை தமிழ் கிடையாது, அது வடமொழி. விண்மீன் என்று தான் தமிழில் சொல்லுவோம். பரவாயில்ல சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் பிறவி சுழற்சி கொள்கை, சைக்கிள் ஆஃப் பர்த்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் அது தேவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருந்தால் ஒரு பேய் பிசாசாக பிறக்கலாம். அப்படியே சிறுக சிறுக ஆகி புல் பூண்டாக மாறுகிறோம் என்றெல்லாம், அதாவது பலவிதமான பிறப்புகளை நாம் அடைகிறோம் என்ற நம்பிக்கையுடையவங்க இந்த நாட்டில் இருக்காங்க. நம் நாட்டில் இருக்கிற எல்லா ஆட்களுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த அந்த வேளையில் ஒரு நட்சத்திரத்தை வைத்து அவனுக்கு அந்த ராசி பலன், அவனுக்கான எதிர்காலம் இதெல்லாம் கணிக்கிறது நம் நாட்டு வழக்கம். சகோதரர்களே, நட்சத்திரங்கள் எப்பொழுதுமே வானத்தில் இருக்குது. அதை தேவன் உண்டாக்கினார். அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சங்கீதம் 19ல் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். The heaven declares the glory of God. ஆனால் நட்சத்திரங்கள் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறதா? நம்முடைய வாழ்வை வழிகாட்டுகிறதா? நட்சத்திரத்தை வைத்துதான் நாம் வாழ்வதாக இருந்தால், நாம் வாழ்ந்தால் நட்சத்திரத்துக்கு மகிமை, நாம் வாழாவிட்டால் அந்த நட்சத்திரத்துக்கு அது தீமை. ஆகவே நட்சத்திரங்களாலே நாம் வாழ்வதில்லை. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையிலும் நம்முடைய மனதிலும் இருக்கிறது. நட்சத்திரங்கள் எங்கோ தொலைவில் இரவிலே கண் சிமிட்டுகிறது. அது ஒன்றல்ல, கோடான கோடியாக இருக்கிறது. வானத்திலே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் இரவுக்காகவும் பகலுக்காகவும் உண்டாக்கினார். பகலை ஆள பெருஞ்சுடராகிய சூரியனும் இரவை ஆள சிறிய சுடராகி சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இவைகளெல்லாம் வருஷத்தையும் மாதத்தையும் நாட்களையும் எண்ணுவதற்கு தேவன் கொடுத்த நன்மைகளாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த போது கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி நாம் ஜீரணிப்பது? இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அப்படியானால் ஒவ்வொருவரும் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் உருவாகிறதா? அப்படி ஒரு நட்சத்திரம் உருவாகி இருந்தால் கோடான கோடி நட்சத்திரங்களுக்கு மத்தியில் அதை எவ்விதமாக பிரித்து பார்ப்பது? இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது நமக்கு புரியல. ஆனால் வேதத்தை நம்ம எடுத்து படிக்கும்போது காட் இஸ் இன் கண்ட்ரோல். தேவன் தமது சிருஷ்டிப்பின் மேலே முழு அதிகாரம் செலுத்துகிறவராக இருக்கார். சில பேர் நினைக்கிறாங்க இந்த இடத்துல நட்சத்திரம் தனியாக வந்ததே, அந்த மாதிரி வேற ஏதாவது வேற சந்தர்ப்பத்தில் பைபிளில் வந்திருக்கா, நின்றுருக்கா, போயிருக்கா, இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. சகோதரர்களே, நட்சத்திரம் ஒன்றுமே இல்லை. சூரியனை கம்பேர் பண்ணோம்னா சூரியன் மிகப்பெரிய சுடர், அதை சுற்றி தான் மற்ற எல்லாமே இயங்குது. வேதத்தில் நாம் படிக்கிறோம், ஆண்டவருக்கு சித்தமானா நடுவானிலே சூரியனை நிறுத்தவும் முடியும், அந்த சூரியனை பின்னிட்டு திரும்பவும் அவரால் முடியும். இது எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நம்ம பார்க்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 13வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 281வது பக்கம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்திலே எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரு பகல் முழுவதும் சூரியன் ஏறக்குறைய 6 மணி நேரம் முன்னுக்கும் செல்ல பின்னுக்கும் செல்ல, அது அப்படி நின்றுதான். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திலே மூழ்கியிருந்தாங்க. இரவு வந்தால் எதிரி கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவான். ஆகவே அவர்களுக்கு வெளிச்சம் தேவைப்பட்டது. ஆகவே சூரியனை தரித்து நிற்கும்படி யோசுவா காலத்தில் அது நிகழ்ந்தது. இன்னொரு சந்தர்ப்பத்தில்
இதே சூரியனை ரிவர்ஸில் அது பின்னாலே திரும்பி வரத்தக்கதாக கூட வேதத்தில் சம்பவம் நடந்ததாக ஒரு குறிப்பை நாம் படிக்கிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 497வது பக்கம். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் எனக்கு உண்டாயிருக்கும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அதாவது இந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நட்சத்திரத்தை விட மிகப்பெரிய கோலமாகிய சூரியனை கூட நடுவானிலே தேவனால் நிறுத்த முடியும். அந்த சூரியன் ஒரு தனி மனிதனுடைய விசுவாசத்திற்காக 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படியாக அந்த நிழல் அவனுக்கு உண்டாகும்படி, அந்த வெளிச்சம் அவனுக்கு தெரிய வரும்படி உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். அதனால் நட்சத்திரங்கள் என்பது தேவனுடைய வல்ல கரத்தின் கிரியையாக இருக்கிறது. சங்கீதம் 147 4வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 261வது பக்கம். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாது இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பெயரை தேவன் வைத்திருக்கிறாராம். அவருடைய அறிவு அளவில்லாமல் இருக்கிறதாம். வானத்தில் நட்சத்திர கூட்டத்தை உண்டாக்கினவர் அதை பெயரிட்டு அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 41வது வசனம், பக்கம் 243. சூரியனுடைய மகிமையும் வேற, சந்திரனுடைய மகிமையும் வேற, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேற, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கிறது. அதனால்தான் வானத்தை நோக்கி பார்க்கும்போது சில நட்சத்திரங்கள் மிக அதிக பிரகாசமாக இருக்கு, பல நட்சத்திரங்கள் பிரகாசம் இல்லாமல் இருக்கிறது. சில நட்சத்திரங்கள் மிக அருகில் தெரிகிறது, கோடானு கோடி நட்சத்திரங்கள் பின்னுக்கு தள்ளி தெரிகிறது. சகோதரர்களே, கேள்வி என்னன்னா, தேவன் தமது குமாரனை அனுப்பிய போது வானம் பூமிக்கு இறங்கி வந்தது. வானத்தின் தூதர்கள் பூமிக்கு இறங்கி வந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு சத்தமாக அவர்கள் தேவனை கம்பீரித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானத்தையும் மனுஷர் மேல பிரியமும் உண்டாவதாக என்று அவர்கள் மகிழ்ச்சி உள்ள பாடலை பாடினார்கள். இதோ உங்களுக்காக தாவீதினுடைய ஊரில் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள். அதனால சகோதரர்களே, இந்த சாஸ்திரிகள் சந்தித்த அந்த நட்சத்திரம் ஒரு விசேஷமான ஒன்றாகவும் அது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. இந்த காலத்தில், இந்த விஞ்ஞான உலகத்தில், இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான முன்னேற்றத்தின் கீழே யாராவது ஒரு ஆள் அந்த பக்கமாக உட்கார்ந்துக்கிட்டு, நான் இந்த இயேசுவை நம்புவதாக இருந்தால் எனக்கு ஒரு நட்சத்திரம் தெரியணும், நான் இந்த இயேசுவை பின்பற்றுவதாக இருந்தால் எனக்கு ஒரு நட்சத்திரம் இருந்தால் தான் நான் அவரை பின்பற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறாக போயிடும். அதனால் ஒரு ரேர் ஃபினாமினா, ஒரு அற்புத நிகழ்வாக இதை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த நட்சத்திரத்தை வச்சு நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்ற விரும்புகிறேன்னா தப்பாயிடும். அந்த மாதிரி யாரும் அப்போஸ்தலருடைய காலத்தில் பின்பற்றவில்லை. உதாரணமாக முதல்ல அப்போஸ்தலரை பார்த்து நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஒரு நட்சத்திரத்தை பாருங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்கன்றதை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியும் வரத்தை பெறுவீர்கள். அப்போ ரட்சிக்கப்பட ஒரு மனிதன் பாவ மன்னிப்பையும் பரிசுத்த ஆவியும்
பெறுவதற்காக ஞானஸ்தானம் பெறணும்னு சொல்கிறான். ஒரு நட்சத்திரத்தை நோக்கி பாருங்கள்னு சொல்லலை. 41வது வசனம் பாருங்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இப்படிப்பட்ட மக்களை தான் புதிய ஏற்பாடு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறது. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சகோதரர்களே, அந்த சாஸ்திரிகள் வானத்திலே அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டதாகவும் அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து அவர்கள் வந்து பெத்லகேமிலே அவர் இருந்த அந்த வீட்டின் மேலே அது நின்ற போது அதை அடையாளம் கண்டு இயேசுவை சந்தித்து அவரை பணிந்து கொண்டதாகவும் நாம் படிக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், இந்த கூகுள்னு சொல்கிறாங்க, நம்ம வீடை காட்டுது. நம்ம வீட்டை அங்கே அந்த கூகுள் மேப் வழியாக பார்த்துடலாம். நீங்கள் வீட்டுக்கு வெளியே வந்தீங்கன்னா கூகுள் கேமராவில் உங்களை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். சகோதரர்களே, தேவன் இதை ஒரு அற்புதமான ஒரு காரியமாக நிகழ்த்தினார். இந்த நட்சத்திரத்தை கிறிஸ்தவ மார்க்கத்தில் அப்படியே வழுவி போன மதங்கள் பிற்காலத்தில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையோடு சேர்த்து ஒரு நட்சத்திரத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க. எல்லா வீடுகள்லையும் ஒரு நட்சத்திரம் இருப்பதனுடைய நோக்கம் அன்றைக்கு நட்சத்திரம் தோன்றியது என்பதை நினைவுபடுத்துவதற்காக. ஆனால் நட்சத்திரம் தான் இயேசு கிறிஸ்து நினச்சிடக்கூடாது. நட்சத்திரத்தை வணங்கவும் கூடாது. நட்சத்திரம் நமக்கு தேவனுடைய குமாரன் அல்ல. அது சாஸ்திரிகளுக்கான ஒரு அடையாளம், அந்த ஞானமுள்ள மக்களுக்கான ஒரு அடையாளம், நமக்கான அடையாளம் கிடையாது. இன்றைக்கி நமக்கு அடையாளம் சுவிசேஷம்தான். புதிய ஏற்பாட்டில் உள்ள சத்தியம்தான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய அடையாளமாக இருக்கிறார். நட்சத்திர வணக்கம் உலகத்தில் உண்டு. விக்கிரக வழிபாடுகள் செய்கிறவர்கள் மத்தியில் நட்சத்திரங்களை வணங்குகிறவர்கள் ஏராளமாக இருக்காங்க. அவங்களோடு நாம் ஒரு ஆளாக போயிடக்கூடாது. உபாகமும் 4வது அதிகாரம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் 228 19வது வசனம். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனையாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்துமாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆகவே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை வணங்குவது பைபிளினுடைய சத்தியம் அல்ல. அது விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் செய்கிற ஒன்று. உபாகமும் 17வது அதிகாரம் பக்கம் 245 புதிய ஏற்பாடு 3வது வசனம் பாருங்கள். நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிதாக காணப்பட்டால் அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய். அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் உண்டாயானால் அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயாவது உன் வாசலுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லறிய கடவாய். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை வணங்குவது மரணத்துக்கு ஏதுவான தண்டனையாக பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் பக்கம் 884. அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றதுமான நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கு முன்பாக அவைகளை பரப்பி வைத்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் வாரி அடக்கம் பண்ணப்படாமல் பூமியின் மேலே எருவாகும். இந்த துஷ்ட வம்சத்திலே மீதியாயிருந்து என்னால் எல்லா இடங்களிலும் துரத்தி விடப்படுகிற மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நட்சத்திர வணக்கம் செய்கிற மக்கள், சூரியன் சந்திரனை வணங்குகிற மக்கள் பூமியின் எருவை போல அவர்கள் பாழாய் போவார்கள். அதனால் சகோதரர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு என்ற அந்த மகிழ்ச்சியான தகவலை
அந்த செய்தியோட இந்த நட்சத்திர வணக்கம், இந்த மர வணக்கம், ஆடு மாடு வணக்கம் இதெல்லாம் கூடாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மரியாளின் கையில் இயேசுவை இன்னும் குழந்தையாக வச்சு அவர் இன்னும் குழந்தையாக இருக்கிற மாதிரி உலகத்துக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. மரியாள் வணக்கமும் கூடாது, நட்சத்திர வணக்கமும் கூடாது, பசு வணக்கமும் கூடாது, நட்சத்திர வணக்கமும் கூடாது. விக்கிரக வழிபாடுகள் தேவனுக்கு ஏற்புடையது அல்ல. அது பாவமும் மரணத்துக்குரியதுமாக இருக்கிறது. ஆக சகோதரர்களே, இந்த நாட்களில் அந்த நட்சத்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பாக போயிடும். அது ஒரு முறை தேவனால் விசேஷமாக செய்யப்பட்ட ஒரு அற்புத செயல். எப்படி நடுவானிலே சூரியன் நின்றது, ஆகாசுடைய சூரிய கடிகாரம் 10 பாகை பின்னுக்கு திரும்பியது, மோசேயினுடைய காலத்தில் முச்செடியில் அக்னி தோன்றியது, செங்கடல் 2ஆக திறக்கப்பட்டது, அற்புதங்கள். அதுபோல் இது ஒரு அற்புதம். ஆனால் இந்த அற்புதத்தை நானும் செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஆளும், அது எனக்கு வேணும்னு ஆதரிக்கிற ஆளும் இருந்தால் அது உங்களுக்கு பயன்படாது. அது உங்கள் ஆத்மாவுக்கு நஷ்டத்தை கொண்டு வரும். மாறாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், அவரிடத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து அவர் கொடுக்கும் கிருபை ஈவாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த தொடரை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இந்த வசந்த காலம் உங்களுக்கு எல்லா வளத்தையும் மகிழ்ச்சியும் சிறப்பையும் உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, விலையேற பெற்ற உமது பரிசுத்த குமாரன், தேவனுடைய குமாரன், தேவன் மாம்சத்தில் வந்தார் என்ற அந்த ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய அந்த செய்தி எங்கள் மனதை மிகவும் பாதித்தது. உண்மை எங்களுக்கு விளங்கியது, சந்தேகம் எங்களை விட்டு நீங்கியது, ஒளி எங்கள் இருதயத்தில் பிறந்தது. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். திருமறை நேர நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த நேயர்களே, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற இந்த தொடரினுடைய கடைசி செய்தியை இன்று பார்த்திருக்கிறீர்கள். புதிய கருத்துக்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாரம்பரியங்களிலிருந்து விலகி பரிசுத்த வார்த்தைக்கு திரும்பும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து பிறப்பை பற்றிய அரிய பெரிய புதிய காரியங்களை இன்று அறிந்து கொண்டீர்கள். ஆனால் இன்றைக்கு மனிதனோ காகித நட்சத்திரங்களுக்கும் மரங்களுக்கும் பொம்மைகளுக்கும் தாத்தாக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகிற காலகட்டத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாடு இயேசுவின் பிறப்பை என்ன சொல்லுகிறது? அது போதிக்கப்பட வேண்டிய சத்தியமா அல்லது கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகையா? எது முக்கியம்? இயேசு பிறப்பை பற்றி தவறான கொள்கைகளை உடைய மக்களுக்கு மத்தியில் அவர் ஒரு அவதாரம், அவர் ஒரு மனிதன், அவர் மாம்சத்தில் இருக்கிறவர் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இயேசு தேவகுமாரன், அவர் அவதரிக்கவில்லை, மாறாக தாயின் கருவிலே 9 அல்லது 10 மாதங்கள் குடியிருந்து பூமியிலே பிறந்தவர் என்பதை அறிந்து கொண்டீர்கள். இன்றைக்கு மனிதன் நட்சத்திரங்களை அடையாளமாக கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம்தான் மனிதன் ரட்சிக்கப்பட தேவ பலனாய் இருக்கிறது. இன்று நீங்கள் கேட்ட செய்தி நிச்சயம் உங்களை மாற்றியிருக்கும். தயவுசெய்து நீங்கள் பெற்ற மாபெரும் மாற்றத்தை எங்களுக்கு தெரிவியுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். நாம் ரட்சிக்கப்பட இன்று நட்சத்திரங்கள் பின்னால் போகலாமா? கேள்வி மீண்டும் சொல்லுகிறேன், எழுதிக்கொள்ளுங்கள். நாம் இன்று ரட்சிக்கப்பட நட்சத்திரங்களின் பின்னால் போகலாமா? எழுதி கொண்டீர்களா? சரியான பதிலை உடனே எழுதுங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. நேர்களே, இதுவரைக்கும் இந்த செய்தியெல்லாம் பார்த்து நான் மாற்றம் பெற்றேன், நான் மனமாற்றம் பெற்றேன், நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி விரும்புகிறேன் என்று நீங்கள் விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஒளிபரப்பான நிகழ்ச்சியும் இதுக்கு முன்பான ஒளிபரப்பான அனைத்து நிகழ்ச்சியும் டிவிடிக்களாக தொகுக்கப்பட்டு ரெடியாக இருக்கிறது. தேவைப்படுவோர் வாங்கி பயன்படுத்துங்கள். மிக குறைந்த விலைதான். ஆவிக்குரிய புத்தகங்கள், அஞ்சல் வழி வேத பாடங்கள், திருச்சபையிலே பயன்படுத்தும் பாத்திரங்கள், கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு புதிய தொடரோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறோம். அதுவரையும் தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர்
ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550